ஜப்பானில் கடந்த 1ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 6ஆக அது பதிவாகி இருப்பதால் மிகுந்த அதிர்ச்சி நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்புகள் என்ன? சேதங்கள் பற்றிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம். ஜப்பானில் அதாவது அரை மணி நேரத்திற்கு முன்பு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. புத்தாண்டு அன்று மிகப்பெரிய நிலநடுக்கம், அதாவது 7.5 அளவு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிறகு அந்த பகுதியில் அடுத்தடுத்து 5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. புத்தாண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் 8 நாள் ஆகியது. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். மேலும் 3500 பேர் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டனர். இன்னும் அவர்களை மீட்கும் பணியானது இன்னும் நிறைவடையாத சமயத்தில் தற்போது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அன்சுவாயின் மேற்கு கடற்கரை அருகில் 46 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கத்தின் தாக்கம் பதிவாகி இருக்கிறது. சிறிது நேரம் அங்குள்ள மக்கள் ஏதோ வைப்ரேட்டிங் மோடு போல் சிறிது நேரம் அதிர்வாக காணப்பட்டதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வலுவான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியதாக அந்த ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என கூறியிருக்கிறார்கள். புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் பகுதியிலேயே தான் மீண்டும் இந்த நிலநடுக்கம் அதிர்வு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் தான் ஆகியிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்ட நில அதிர்வு குறித்தெல்லாம் இன்னும் எதுவும் தகவல் வெளியாகவில்லை. மக்கள் இன்னும் அங்கு அச்சத்தில் இருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.